வெல்கம் டு ஜாஸி அரோமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிற ஐட்டம் மோமோஸில் செய்யக்கூடிய 2 விதமான சட்னி. இந்த மோமோஸ் சட்னி செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னா 2 தக்காளி, அப்புறம் 2 விதமான காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று காஷ்மீரி மிளகா, இன்னொன்று காரமான மிளகா. காஷ்மீரி மிளகாத்தூள் தான் நான் ஜாஸ்தி எடுத்து வச்சுருக்கேன். உப்பு, பொடிசாக கட் பண்ண பூண்டு, கார்ன்ஃப்ளவர், சோயா சாஸ். இப்போ வெஜ் மயோனைஸ் செய்கிறதுக்கு என்ன பொருள் தேவைன்னா, நான் மீடியம் சைஸ் உள்ள உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பாதி லெமன், கார்லிக், உப்பு, ஃப்ரெஷ் க்ரீம், பால். ஃபஸ்ட்டு நம்ம வெஜ் மயோனைஸ் செஞ்சுக்கிடுவோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வேக வச்ச உருளைக்கிழங்க போட்டுக்கோங்க. அப்புறம் தோல் உரித்து வச்சுருக்கிற 2 பூண்டு பல்ல போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. பாதி லெமனை கொஞ்சம் லேசான புளிப்புக்கு தகுந்த மாதிரி லேசாக புளிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நாம் 1 கப் பால் எடுத்துருக்குறோம். 1 கப் பாலை நம்ம மொத்தமாக மிக்ஸி ஜாரில் ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி அரைக்கணும். அதனால் நான் ஒரு காவாசி பாலை மட்டும் இப்போ ஊற்றி மிக்ஸி ஜாரை மூடிட்டு இப்போ நல்லா மையாக அரைக்கணும். நம்ம போட்டிருக்க உருளைக்கிழங்கு வந்து நல்லா திப்பி திப்பியாக இல்லாத மாதிரி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கணும். நான் மோமோஸ்க்கான வீடியோ வந்து ஏற்கனவே நான் போட்டுட்டேன். அந்த வீடியோக்கான லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் சேர்த்துருக்கிற பாலும் உருளைக்கிழங்கும் எந்த அளவுக்கு அரைப்பட்டிருக்குன்னு பாருங்கள். உருளைக்கிழங்கு இருந்த இடமே தெரியாத அளவுக்கு நல்லா மையாக அரைப்பட்டுருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஃப்ரெஷ் க்ரீமில் ஒரு பாதி அளவுக்கு ஊற்றிட்டு அதோட நம்ம மீதி பால் இருக்கும்ல, மீதி உள்ள பாலையும் ஓரளவுக்கு சேர்த்துட்டு திரும்ப வந்து நல்லா மையாக அரைக்கணும். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வச்சு யாருமே மயோனைஸ் வந்து செஞ்சுருக்க மாட்டாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். பார்க்குறதுக்கும் அதனுடைய டெக்ஸ்சர் வந்து ஒரிஜினல் அந்த மயோனைஸ் டெக்ஸ்சர் மாதிரியே இருக்கும். சாப்பிட்டு பார்த்தாலும் டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சது எந்த அளவுக்கு கெட்டியாக கிடச்சிருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தாலே போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதோடய ஸ்டாப் பண்ணிட்டு லைட்டாக வந்து மிக்சியில் போட்டு ஒரு தடவை அரைச்சிட்டு எடுத்துடலாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் தின்னாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மீதி உள்ள ஃப்ரெஷ் க்ரீமும் மீதி உள்ள பாலும் ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை நல்லா அரைச்சோன்னா நம்மளுக்கு மயோனைஸ் வந்து கிடச்சிரும். இந்த மாதிரியான மயோனைஸ் வந்து நார்த்து பக்கத்தில் ஸ்ட்ரீட் ஸ்டைலில் வந்து செய்யக்கூடிய மயோனைஸ் இது. அதனால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாகவே இருக்கும். அதே சமயம் இது முட்டையெல்லாம் சேர்க்காமல் செய்யக்கூடிய ஒரு வெஜ் மயோனைஸ், அது உருளைக்கிழங்கு வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுடைய சூப்பரான மயோனைஸ் வந்து ரெடி ஆயிருச்சு. இதை இப்போ நம்ம ஒரு கிண்ணத்தில் சர்வ் பண்ணோன்னா நம்மளுடைய மயோனைஸ் வந்து மோமோஸ்க்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரியான க்ரீமியான மயோனைஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இப்போ மோமோஸ்க்கு உண்டான நம்ம வெஜ் மயோனைஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்த்தாச்சு, அதுவும் உருளைக்கிழங்கு வச்சு. இப்போ மோமோஸில் தொட்டு சாப்பிடக்கூடிய இன்னொரு சட்னியான, எல்லாருக்கும் பிடிச்ச சட்னியான அந்த கார சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். மோமோஸ்க்கு உண்டான அந்த கார சட்னி செய்கிறதுக்கு முதல்ல 2 தக்காளி எடுத்துக்கோங்க. 2 தக்காளியை நான் இந்த காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி கத்தியை வச்சு அங்கங்கே லேசாக கீறி விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாயை வைங்க. அதில் 1லேருந்து 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நாம் எடுத்து வச்ச, அதாவது லேசாக கீறி வச்ச 2 தக்காளியை அதோட ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஊற்றுற தண்ணி வந்து தக்காளி மூழ்கிற அளவுக்கு இருக்கிற மாதிரி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் தக்காளி நல்லா வெந்து அதனுடைய தோலும் உறிஞ்சு கொடுக்கும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற காஞ்ச மிளகாவை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் தக்காளி வந்து எதுக்கு கீறணும்னு சொல்கிறேன்னா, அப்படி கீறி விட்டால் மட்டும்தான் அதனுடைய தோல் வந்து கொதித்த உடனே ஈஸியாக நம்மளுக்கு உரிக்கிறதுக்கு வரும். இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்க விடணும். தண்ணி நல்லா கொதிக்க விட்டால் தான் நம்ம போட்டிருக்க காஞ்ச மிளகாவும் சரி தக்காளியும் சரி நல்லா வெந்து வரும். நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற காஞ்ச மிளகா வந்து ஒன்று காஷ்மீரி மிளகாவும் அப்புறம் நல்ல கார மிளகாவும் யூஸ் பண்ணியிருக்கேன். மோமோஸ் சட்னியை பொறுத்த வரைக்கும் நல்ல காரமாகவும் இருக்கும், அதே சமயம் கலராகவும் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம 2 வித மிளகாவும் யூஸ் பண்ணணும். இதை இப்போ பார்க்க பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம தக்காளி வந்து வெந்து வர்ற தண்டியுமே நம்ம வேக விடணும், நல்லா கொதிக்க விடணும். இந்த மாதிரி தோல் உரிகிற பக்குவம் வர தண்டியும் ரெடியானதுக்கப்புறம் நம்ம இந்த இதில் உள்ள தக்காளியும் காஞ்ச மிளகாயும் தனியாக நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும்.
இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு அதில் ஒரு கடாயை வைங்க. அப்புறம் கொஞ்சம் போல் ஆயில் மட்டும் ஊற்றிட்டு பொடிஷாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு பல் அதோட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கு சேர்க்கக்கூடிய பூண்டு பல் வந்து இந்த சட்னிக்கு ஒரு நல்ல வாசம் கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நாம் சேர்த்துருக்கிற பூண்டு பல் வந்து நல்லா செவக்க வதங்குறதாண்டியும் நல்லா வதக்கி விடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சி ஜாரில் இந்த தக்காளி காஞ்ச மிளகாலாம் வெந்தது போட்டு அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து இப்போ இந்த வதக்கிய பூண்டோட சேர்த்து நல்லா ஆட் பண்ணிவிடுங்க. மிக்சி ஜாரில் கழுவி ஊற்றுற தண்ணி கூட இதோட ஆட் பண்ணிடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சட்னியோட கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எடுத்து வச்சிருக்கிற சோயா சாஸும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சோயா சாஸ் வந்து இந்த சட்னிக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. சோயா சாஸ்லேயும் உப்பு இருக்கும், அதனால் பார்த்தே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குற யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் எங்களுக்கும் புது புது வீடியோக்கள் போடணுங்கிற ஒரு ஆர்வமும் வரும். நீங்கள் எங்களை என்கரேஜ் பண்ண மாதிரியும் இருக்கும். அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ இந்த சட்னியை நல்லா கொதிக்க விடணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கார்ன்ஃப்ளவர், அந்த கார்ன்ஃப்ளவரை வந்து 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். அதாவது 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவரை வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த கார்ன்ஃப்ளவர் பேஸ்ட் வந்து மொத்தத்தையும் ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. நம்மளுக்கு அந்த சட்னி வந்து எந்த திக்கான பதத்துக்கு வேணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கரைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றும் போதே நமக்கு கொஞ்சமாக திக்காகிற மாதிரி தெரியும். அந்த கன்சிஸ்டன்சியை நம்மளுக்கு போதும்னு நினச்சோன்னா அதோட நிறுத்திக்கலாம். இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றலாம். ஆனால் இதுக்கு லேசாக ஊற்றினாலே போதும். அப்போ தான் அந்த சட்னி வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா சூப்புக்கு ஊற்றுற மாதிரி நிறைய ஊற்றக்கூடாது. இப்போ நம்மளுடைய சூப்பரான காரசாரமான மோமோஸ் சட்னி வந்து ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ.